Hi friends, welcome to Akshu Minilak. First time என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஷிடி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த vlogல டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெயினில் 24 hours வந்து ட்ராவலிங் பண்ண போகிறோம். ஸோ ஒன் டேக்கு தேவையான ஃபுட்டு மாத்திரம் நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போயின்னு இருக்கோம். ஃபேமிலியாக போகிறதுனால அவங்க கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கோம். ஸோ நான் வந்து தக்காளி சாதம் புளி சாதம் வந்து செய்ய போகிறேன். இது எல்லாமே நைட்டு 12 o'clockே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாதம் வந்து ஆறணும், இல்லைனா வந்து கெட்டுடும். ஸோ அதுக்காக நைட்டு எல்லாமே செஞ்சு ஆற வச்சுருந்தேன். நான் தூங்க சொல்லவே 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் 4:30க்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வந்து சாதம்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே லட்டு எழுந்து அழுந்துருந்தான். அவங்க அப்பா வந்து தூக்கின்னு வந்தார். அண்ட் தக்காளி தொக்கு அண்ட் புளி தொக்கு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். என் லட்டு நல்லா தூக்கத்தில் இருக்கான், பேசினா கூட சிரிக்க மாட்டேன் இருக்கான். சரி, அவங்க அப்பா வந்து தூங்க வச்சிருந்தாரு. நான் வந்து சாதம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ சின்ன சின்ன வேலை இருந்தது அதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து 7:30க்கெல்லாம் கிளம்பணும். ஸோ கேப் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி புக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நாங்கள் 1 monthக்கு முன்னாலே ஷிரிடிக்கு போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஒருத்தருக்கு 1250 rupees ஆகுது அப் அண்ட் டவுனுக்கு. ஸோ இது வந்து பெங்களூர் யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன்லேருந்து சாய்நகர் ஸ்டேஷன் வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வீக்லி 1 day தான் ஸ்ட்ரைட்டாக சாய்நகர் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போகும். அது தான் மண்டே. நீங்கள் யாருனா டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் மண்டே வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி புக் பண்ணிங்க, இல்லைனா உங்களுக்கு மாறி மாறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் 9 o'clock யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனில் நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 10 o'clock கரெக்ட் சாய்நகர் ஸ்டேஷனில் வந்து நம்ம இறங்கிடுவோம். அப்புறம் சேம் டேவே நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30க்கு ரூம்லேருந்து கிளம்புனோம்னா 12 o'clock ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம போன ட்ரெயினே ரிட்டன் வந்து பெங்களூருக்கு வரும். 1 dayலே போயிட்டு வர மாதிரி பிளான் இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த பிளான் தான் பண்ணுறது. ஸோ ஸ்டேஷன்லேருந்து கோயில்கிட்ட போகிறதுக்கு ஆட்டோவில் தான் போகணும். ஸோ ஒருத்தருக்கு 20 rupees ஆகும். இப்போ நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளேயே போயிட்டு வர மாதிரி சொல்லின்னு இருக்கேன். இல்லை எங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்லனா ஃப்ளைட் கூட புக் பண்ணி போயிட்டு வரலாம். அண்ட் எந்த டே வேணுன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ஷிரிடிக்கு போயிட்டு வரலாம். ஸோ நம்ம 24 hours ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஃபுட்டு வந்து 1 dayக்கு நம்ம வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ட்ரெயினில் வந்து காஸ்ட்டு ஜாஸ்தி, ஆனால் டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது. டீ காஃபி கூட டேஸ்ட் இருக்காது ட்ரெயினில். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து எடுத்துன்னு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா 24 hours ட்ராவலிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரெயினில் வெறும் சிப்ஸு தான் விற்றுன்னு வருவாங்க, அதுவும் கொஞ்சம் காஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஃபுட்டு சப்பாத்தி, புளி சாதம், பூரி, பிரெட் ஜாமு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போக சொல்ல சீக்கிரம் கெடாது. ஸோ 1 day ஃபுல்லாக நம்ம சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பிரெட் ஜாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் அண்ட் ஃபுட்டெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ ட்ராவலிங் டைமில் நம்ம என்னெல்லாம் எடுத்துன்னு போகணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ராவல் பண்ண சொல்ல நியூபார்ன் பேபியை தூக்கின்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக டைப்பர் எடுத்துக்குவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரொம்ப நேரம் போட போகிறோம். அதுக்காக ரேஷஸ் க்ரீம் வந்து நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா லட்டுக்கு வந்து சம்மர் ரேஷஸ் வந்துடுச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான மெடிசனும் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கும் தேவையான மெடிசன் இருந்தால் அதை வந்து கேரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் நான் ஒரு புடவை எடுத்துக்கினேன். லட்டுக்கு வந்து ட்ரெயினில் தொட்டில் கட்டிட்டு படுக்க வைக்கலான்னு. அது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. லட்டுக்கும் சரி எங்களுக்கும் சரி அவனை மடி மேலே போட்டு தூங்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. தூங்கிட்டானா தொட்டிலில் போட்டு விட்ருவோம். அவன் வந்து நல்லா ரிலாக்ஸாக தூங்கின்னு வந்தான். அப்புறம் வாட்டர் பாட்டிலு, சார்ஜரு, பெட்ஷீட் இது எல்லாமே எடுத்துக்கணும். அண்ட் லட்டுக்கு வந்து நாங்கள் சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் 24 hours ட்ராவலிங்கில் அவனுக்கு ஃபுட்டு வந்து ப்ராப்பராக எங்களால் கொடுக்க முடியல. நான் வந்து ஜாஸ்தி ஃபீட் பண்ணேன். அண்ட் பனானா நல்லா மேஷ் பண்ணி வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணேன். அப்புறம் அவனுக்கு ஒண்டி ட்ரெயினில் இட்லி வித்து வந்தாங்க, அது மாத்திரம் வாங்கி லைட்டாக மேஷ் பண்ணி ஃபீட் பண்ணோம். கொஞ்சம் வந்து ஃபுட்டுக்கு லட்டுக்கு மாத்திரம் கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெயின்லேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 10 o'clock ஷிரிடி சாய் ஸ்டேஷனில் போய் நாங்கள் இறங்கிட்டோம். அங்கேருந்து ஆட்டோவில் கோயில்கிட்ட போயிட்டோம். ஸோ இங்கே நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஸோ 1 monthக்கு முன்னாலே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம் இல்லையா, அப்போவே நாங்கள் வந்து ஆஷ்ரமம் ரூம் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட்டு 200-300 rupeesக்குள்ளேயே இருக்கும். பட் நாங்கள் அது மறந்துட்டோம். நாங்கள் போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு அப்புறமா தான் ஒரு 2-3 ஹோட்டல் செக் பண்ணிவிட்டு ரூம் வந்து புக் பண்ணோம். ஸோ 1 dayக்கு ரூமோட ப்ரைஸ் வந்து 1200 rupees. நாங்கள் 2 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ பார்கென் பண்ணி 900 rupeesக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் புக் பண்ண சொல்ல நாங்கள் கேட்டிருந்தோம் ஹாட் வாட்டர் வருமானு, வருதுன்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் யூஸ் பண்ண சொல்ல ஹாட் வாட்டர் வரல. அது கேட்டதுக்கு அப்புறம்
அப்புறம் எங்களுக்கு சொல்கிறாங்க மார்னிங் 4 10 வரைக்கும் தான் ஹாட் வாட்டர் வரும், அதுக்கு மேலே வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து கேட்டதுனால எங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்துன்னு வந்து ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க. நம்ம ரூமுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு எல்லாமே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வெளியே வந்துட்டோம். அண்ட் இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால ஃபுட்டு வந்து டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் வந்து மசால் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதில் லஞ்சுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாய்பாபா பிரசாதம் போடுறாங்க இல்லையா ஃபுட்டு, அங்கே போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் மாத்திரம் வெளியே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு மீல்ஸே வந்து 200 rupees கிட்ட ஆச்சு. அப்புறம் சாமியை பார்க்க உள்ளே போக சொல்ல 5 இயர்ஸ்க்குள்ளே கிட்ஸ் இருக்காங்க இல்லை 60+ ஏஜில் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து டைரெக்டாகவே உள்ளே வந்து சாமியை பார்க்க அனுப்புகிறாங்க. வெயிட் பண்ணி லைனில் போகிற தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோன் வந்து உள்ளே அலோ இல்லை, ஃபோன் வந்து ரூம்லேயே வச்சுட்டு வர்றது வந்து சேஃப். ஸோ எங்களை மாதிரி 1 டேக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா நான் சொல்கிற ஐடியாவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் ஷாப்பிங் போனோம். இங்கே வந்து டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக. அண்ட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணதோட இந்த ஸ்ட்ரீட்டில் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்புறம் இன்னைக்கு நைட்டு 12 நாங்கள் ட்ரெயின் ஏறிடுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஃபுட்டு தேவைன்றதுனால ஒரு ஹோட்டலில் 30 சப்பாத்தி வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கணும். ஒரு சப்பாத்தி வந்து 10 rupees அண்ட் 2 பாக்கெட்டு ப்ரெட்டு, ஜாமு, பட்டரு இது எல்லாமே வாங்கிக்கணும். ஸோ அவ்வளோதான், பட்ஜெட்டுக்குள்ளேயே ஷிர்டிக்கு எப்படி போயிட்டு வருதுன்னு ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம், பாய்.